4th standard children, நம்ம ENVTல exercise 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி exercise 1ல movements of the plants, அதாவது geotropism, hydrotropism, heliotropism and phototropism பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் அண்ட் their uses, அனிமல்ஸ் நமக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அகைன் தேர்ட் எக்ஸசைஸில் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், சீடு ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எக்ஸசைஸ் 4 பார்க்க போகிறோம். இதில் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளான்ட், ப்ரொடெக்ஷன் அண்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட்ஸை எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம், எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் டுடே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம். 1.5 Protection and Preservation of Plant. Plants need manure, water and sunlight for their growth. All these three needs are equally important for the plants to live. In the absence of any one of these needs, the plants cannot live. They require only the needed water. Too much of water or too little of water will harm the plants. They must also have the needed warmth. பிளான்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளான்ட்டுக்கு நம்ம மென்யூர் போடணும். மென்யூர் மீன்ஸ் உரம். நம்ம ஆல்ரெடி செகண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. மம்மி யூஸ் பண்ணுற வெஜிடபிள் பீல்ஸ், எக்கோட ஷெல்லு, டீ டிகாஷன், கவு டங், அனிமல்ஸோட டங், இது எல்லாமே தான் மென்யூர் போடணும். அதுக்கு வாட்டர் போர் பண்ணணும். தென் அதுக்கு தேவையான அளவுக்கு சன்லைட் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பிளான்ட்டு க்ரோ ஆகும். இது மூணில் ஏதாவது ஒன்று கிடைக்கலனா கூட அந்த பிளான்ட்டால் லிவ் பண்ண முடியாது. வாட்டர் நம்ம போர் பண்ணும்போது ஒரே தெரியாக வாட்டர் போர் பண்ணக்கூடாது. அதாவது நிறையா வாட்டர் போர் பண்ணாலும் அது டெஸ்ட்ராய் ஆகிடும். லெஸ் வாட்டர், கொஞ்சமாக வாட்டர் கொடுத்தாலும் அது டெஸ்ட்ராய் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீஃப் எடுத்து வாட்டருக்குள்ளே போட்டு வைங்க. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். ஃபுல்லாக வீணாக போயிருக்கும், டீகே ஆகிடுக்கும். ஏன்னா நிறையா வாட்டர் ஊற்றினா பிளான்ட்டு டீகே ஆகிடும். வாட்டரே ஊற்றாமல் விட்டிங்கனாலும் அதுக்கு 2 நாள் என்ன விதரிங்னா வாடி போயிடும். ஸோ வாட்டர் நிறையா ஊற்றக்கூடாது, கம்மியாக ஊற்றக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 1.5.1. Plants should be manured at the proper time and watered regularly. Plants need manure for their growth. The manure supplies the plants with mineral salts. Mineral salts are needed for the growth of the plants. Natural manure can be prepared from the decayed leaves, compost and cow dung. The required manure can be added to the soil at the proper time. The plants must be watered regularly. The water will dissolve the mineral salts. The dissolved salts will be absorbed by the plants through the roots. நெக்ஸ்ட்டு பிளான்ட்டுக்கு ப்ராப்பர் டைமில் நம்ம வாட்டர் கொடுக்கணும், வாட்டர் போர் பண்ணணும். ரெகுலராக வாட்டர் போர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாட்டரில் தான் அதுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இருக்குது. வாட்டர் நம்ம ப்ராப்பராக கொடுத்தா தான் அது அந்த வாட்டரில் இருக்க மினரல் சால்ட்ஸை எடுத்துக்கிட்டு நல்லா அழகாக க்ரோ ஆகும். இல்லாட்டினா அது டீகே ஆகிடும், டெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 1.5.2. should see that the plants are not exposed to long periods of heat, cold and shade. If the plants are exposed to too much of heat, they will wither and die away. Even the desert plants such as palm trees and cactus plants will die off when there is too much of continuous heat. Too much of cold is also harmful to the plants. Even the shrubs in the cold regions will die off when the temperature goes below the freezing point. The liquid inside the plant body freezes into solid state due to extreme cold. Then there will be no circulation of liquid, so the plant may die. The plants that are in the shade cannot grow well. They need sunlight for preparing the food in the leaves. The leaves in the shade cannot prepare food, so the plant cannot grow without food. அதாவது டூ மச் ஆஃப் ஹீட், அதிகமான ஹீட்டும் இருக்கக்கூடாது, அதிகமான கோல்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதிகமாக ஹீட் இருந்தாலும் அந்த பிளான்ட் டெட் ஆகிடும், ஓவர் சில்னஸ் இருந்தாலும் அந்த பிளான்ட் டீகே ஆகிடும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஸ் அப்படின்னா வெளிப்படுத்துறது,
எக்ஸ்ன்னு வர்றது எல்லாமே வெளியில் தான். எக்ஸிட், எக்ஸ்போர்ட், எக்ஸ்போஸ். எக்ஸிட் அப்படின்னா வெளியில் போகிறது, எக்ஸ்போர்ட் அப்படின்னா வேறு கண்ட்ரிக்கு நம்ம அனுப்புறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் அப்படின்னா வெளிப்படுத்துறது. பிளான்ட்டு வந்து ரொம்ப பயங்கர ஹீட்டில் இருக்குது, டெசர்ட்டில் இருக்குது அப்படின்னா அது 2 or 3 டேஸில் விதரிங்னா வாடிடும். தென் அதுக்கப்புறம் டெட் ஆகிடும். பாம் ட்ரீ அப்படின்னா நுங்கு வருது இல்லையா, அந்த நுங்கு காய்க்கிற மரம் தான் பாம் ட்ரீ. அந்த பாம் ட்ரீயாக இருந்தாலும் கேக்டஸ் பிளான்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வாட்டர் அதிகம் தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் டெசர்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஜீரோஃபைட்ஸ். த பிளான்ட்ஸ் ஜீரோஃபைட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ட்ரை லேண்டில் லீவ் பண்ணுற பிளான்ட்டுக்கு பேர் தான் ஜீரோஃபைட்ஸ். ஸோ கேக்டஸாக இருந்தாலும் பாம் ட்ரீஸாக இருந்தாலும் அது வாட்டர் இல்லாட்டினா கூட ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் டெட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கோல்டு ரீஜியனில் இருக்குது. அண்டார்டிகாவில் ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து அதில் அந்த கோல்டு அந்த ஃப்ரீஸ் என்ன ஆகிடும்னா அந்த பிளான்ட்டை சுற்றிலும் ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த பிளான்ட்டு ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரீஸ் ஆனாலும் அது கொஞ்ச நாளில் என்னென்னா டீக்கே ஆகிடும், அழுகி போயிடும். ஸோ ஓவர் கோல்டு இருக்கக்கூடாது, ஓவர் ஹீட்டும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலான ஒரு ஷேடு அப்படின்னா ஷேடோ, நார்மலான ஒரு ஷேடோவில் இருந்தால் தான் அந்த பிளான்ட் என்ன ஆகணும் நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. தென் ஓவர் ஷேடோவில் இருந்தாலும் அந்த பிளான்ட்டால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அதனால் அது ஃபுட்டு இல்லாமல் டெட் ஆகிடும். நெக்ஸ்ட் 1.5.3 த்ரெட்டிங் ஆன் பிளான்ட்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு their growth. Threading on plants should be avoided. While walking in the fields, in the parks and the lawns, we must be careful not to thread on the plants. Threading on the plants is injurious to their growth. Threading on plants அப்படின்னா பிளான்ட்டில் நடக்கிறது. ஸோ பிளான்ட் இருக்கிற இடத்துல நம்ம நடந்தோம்னா அந்த பிளான்ட் கொஞ்ச நாள் டெட் ஆகிடும்ன்றாங்க. லான்னா புல்வெளி. ஸோ இந்த மாதிரி எங்கே பார்த்தா ஒரு நிறைய கிராஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிராஸில் நீங்கள் நடந்து போகிறீங்க ஃபஸ்ட்டு டேனா அந்த பிளான்ட்டெல்லாம் நசுங்கிடும். செகண்ட் டே நடந்து போனீங்கனாலும் அதே மாதிரி ஆகும். இதே மாதிரி ஒரு 1 வீக் கண்டினியூவாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா நீங்கள் போன வே மட்டும்தான் இருக்கும், அந்த வேல அந்த பிளான்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் போகும்போது அது மேலே காலை வச்சு நடக்கிறதுனால அந்த பிளான்ட் எல்லாம் டெட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரெட்டிங்னா நடக்கிறது. வீட்டில் த்ரெட்மில் இருக்கும் பாருங்கள், நம்ம வெளியில் வாக்கிங் போக முடியாதவங்க த்ரெட்மில்லில் நடப்பாங்க. ஃபிலிம்லாம் காமிப்பாங்க பாருங்கள், அப்படியே ஒரு மிஷின் மாதிரி வச்சு ஓடிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்களே, அதான் த்ரெட்மில். அது நடக்கிறது. ஸோ பிளான்ட் மேலே நடந்தோன்னா அந்த பிளான்ட்ஸை கொஞ்சம் நாளில் டெட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிடும். இப்போ அந்த அங்கிள் போகிற வே எல்லாமே பிளான்ட் இருந்திருக்கும், நம்ம நடந்து அது வேவாக மாறிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1.5.4 ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் டிசீசஸ். Plants have to be protected from the herbivorous animals such as sheep, goats, cows and buffaloes. They may eat away the crops and other plants. They may be prevented from entering the garden or field by putting up a fence around. Fences may be made of wood, wire, stone, wall or live plants. Such fences will protect the plants from foxes and rabbits as well. The other enemies to the plants are the insects and the plant diseases. ஃபஸ்ட் இது வரைக்கும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பிளான்ட்ஸை எப்படி அனிமல்ஸ் கிட்டே இருந்தும் இன்செக்ட்ஸ் கிட்டே இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அனிமல்ஸ் கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டை சுற்றி ஃபென்ஸ் வச்சிடலாம். ஃபென்ஸ் அப்படின்னா வேலி. இதுதான் அந்த ஃபென்ஸ். இந்த ஃபென்ஸ் வந்து ஒயர், ரைட் சைடில் இருக்கிற ஒயர் மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்க வுட் மெட்டீரியல்லையும் இருக்கும், சம்டைம்ஸ் சிமெண்ட்லேயும் வச்சுருப்பாங்க. சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைவ் பிளான்ட்ஸ், அதாவது உயிரோடு இருக்க பிளான்ட்டையும் ஃபென்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபென்ஸ் வச்சோம் அப்படின்னா இதை சுற்றி இதுக்கு உள்ளே வந்து அனிமல்ஸால் வர முடியாது. கவ்வால், கோட்டு, ஷீப்பு, பஃபலோ, டாங்கி இதால் உள்ளே வர முடியாது. அப்போ அந்த பிளான்ட்டு சேஃபாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் கிட்டே இருந்து பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபென்ஸ் வைக்கலாம். ஃபென்ஸ் மீன்ஸ் வேலி. ஃபென்ஸ் மீன்ஸ் வேலி. ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். தேர்ட் பேரா பாருங்கள். தேர் ஆர் innumerable insects in the world. Some of the insects are harmless. Some other insects are harmful. The harmless insects as bees, butterflies and lac are useful to us. But the harmful insects destroy the crops and other plants. In order to preserve the crops and other plants, we have to protect them from the harmful insects.
Some insects have sucking tubes in their mouths. They suck the juices in the plant pods. Bugs, thrips, and plant lice suck plant juices. Some insects bore into roots, stems, and the fruits of the plants. Some insect pests attack a particular plant. For example, earhead bug attacks field bean to suck plant juice. Thrips attack onions to suck their juice. Bollworm attacks brinjal and bores into fruits. Weevils attacks lady's finger to bore into fruit. Beetle attacks pumpkin to eat away the fruit. பயப்படாதீங்க, ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபென்ஸ் வைக்கலான்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்செக்ட்ஸ் கிட்டேருந்து எப்படி பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்யூமரபிள் இன்செக்ட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னா நம்மளை சுற்றி இந்த வேர்ல்டில் நிறையா, அதாவது கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இன்செக்ட்ஸ் இருக்குது. சில இன்செக்ட்ஸை வந்து ஹார்ம்லெஸ் அப்படின்னா நமக்கு அதனால் எந்த ஒரு கெட்டதும் கிடையாது. சில இன்செக்ட்ஸ் ஹார்ம்ஃபுல், சிலது நமக்கு கெடுதல் செய்யும். ஸோ சம் இன்செக்ட்ஸ் ஆர் ஹார்ம்லெஸ் அண்ட் சம் அதர் இன்செக்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் ஹார்ம்லெஸ் இன்செக்ட் அப்படின்னா பீஸ், ஏன்னா பீ நமக்கு ஹனி கொடுக்குது. பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் லேக்ன்றது ஒரு நியூ இன்செக்ட். லேக் அப்படின்னா அரக்குன்னு சொல்லுவாங்க. லேக்குன்ற இன்செக்டோட மவுத்துலேருந்து ஒரு சலைவா வரும். அந்த சலைவாவை வச்சு தான் நம்மளோட இயரிங் இருக்கு இல்லையா, நீங்கள் கேர்ள்ஸ் காதில் போடுற இயரிங்கில் ஒன்று கம்மு மாதிரி ஒன்று போர் பண்ணுவாங்க. அந்த கம்மு தான் லேக்கு. ஸோ லேக் இன்செக்டோட மவுத்துலேருந்து வர்றது தான் லேக், அரக்குன்னு சொல்லுவாங்க. மம்மி போட்டிருக்க செயின் எல்லாத்துலேயுமே லேக் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஹார்ம்லெஸ், இதனால் நமக்கு கெட்டது கிடையாது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதெல்லாம் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் பிளான்ட்ஸை கடித்து சாப்பிட்றதோ, பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடுதோ அது எல்லாமே ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பக்குனாலும் பீட்டில்னாலும் எல்லாமே வண்டு தான். பக்கு, பீட்டில், த்ரிப்ஸ், பிளான்ட் லைஸ் அப்படின்னா பிளான்ட்டில் இருக்கிற லைஸ், பேனு பச்சை கலரில் க்ரீன் கலர்லேயே இருக்கும், பிளான்ட்டோட கலர்லேயே இருக்கும், குட்டி பூச்சியாக இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிடும்னா பிளான்ட்டில் இருக்க ஜூஸஸ் எல்லாத்தையுமே சக் பண்ணிடும், உறிஞ்சி எடுத்துரும். அந்த பிளான்ட்டோட ரூட்டில் போர் பண்ணிடும். பிஓஆர்இ போர்னால் ஓட்டை போட்டுரும். அதில் இருக்க சீடில் ஃப்ரூட்ஸில் எல்லாத்தையும் ஓட்டை போட்டு உள்ளே போய் வண்டு வச்சிரும். அப்போ அதனால் அந்த பிளான்ட் ஒழுங்காக வளராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இன்செக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டை ஒவ்வொரு வெஜிடபிளை அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எல்லா பக்ஸும் எல்லா பீட்டிலும் பிளான்ட்டை அட்டாக் பண்ணிடுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி கிராஸ்ஹோப்பர் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துருச்சான். அந்த கிராஸ்ஹோப்பரை பிடிக்கிறதுக்கு சில அங்கிள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வலை விரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வலையில் அது மாட்டலை. யார் இந்த அங்கிளுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா அப்படின்னு பார்த்தா வியட்நாம்ன்ற கண்ட்ரியில் அங்கே நிறையா கிராஸ்ஹோப்பர் வந்துருமா. அப்போ அது பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், ஃபீல்டை சுற்றிலும் ஒரு பெரிய நெட்டு பிடிச்சிப்பாங்களாம் நிறையா பேர் சேர்ந்து. அப்போ ஃபீல்டுக்கு அவுட் சைடில் சில பேர்லாம் துரத்திக்கிட்டே வருவாங்களாம் அந்த கிராஸ்ஹோப்பரை. அப்போ துரத்திக்கிட்டே வரும்போது ஃபீல்டை சுற்றி இருக்கிற நெட்டுக்குள்ளே அது மாட்டிக்குமா. அப்போ எல்லா கிராஸ்ஹோப்பரையும் பிடிச்சி கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுருவாங்க, இல்லைனா கொண்டுடுவாங்க. அப்போ அது பிளான்ட்டை எதுவும் டிஸ்ட்ராய் பண்ணாது. இப்படி தான் எப்போயுமே செய்வாங்களாம் வியட்நாமில். இதை ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டு தான் தர்மபுரியில் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அது சக்ஸஸ் ஆகலை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 5 months பிஃபோர் என்னென்னா கிராஸ்ஹோப்பர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்துருச்சு, எல்லாரோட ஃபீல்டையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. இது எல்லாமே ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். ஹார்ம்ஃபுல் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும், நமக்கு அதனால் கெடுதல் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கீழே பாருங்கள், லாஸ்ட் பேரா. தீஸ் இன்செக்ட்ஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் கான்டாக்ட் பாய்சன் அண்ட் ஸ்டொமக் பாய்சன்ஸ். பாரிஸ் கிரீன் அண்ட் கால்சியம் ஆர்சனேட், அங்கே எஸ் வரும் ஆர்சனேட் பக்கத்தில். ஆர் ஸ்டொமக் பாய்சன்ஸ் வென் இன்செக்ட்ஸ் ஈட் த ஸ்ப்ரேடு பிளான்ட் பார்ட்ஸ் தே டை. இந்த இன்செக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்கிறோம். அப்போ இதை எல்லாத்தையும் கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாய்சன்னா விஷம் கொடுக்கணும். என்ன விஷம் கொடுக்கணும் அப்படின்னா கால்சியம் ஆர்சனேட். இந்த கால்சியம் ஆர்சனேட் எடுத்து பூச்சி மருந்து பிளான்ட்டில் அடித்து விட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து சாப்பிட ஒரு பக்கு உட்காருதுன்னா அது சாப்பிட்ரும். அப்போ அதோட வயிற்றுக்குள்ளே போயிடும் அந்த பாய்சன். அப்போ அதோட ஸ்டொமக் வெடிச்சிரும். அதான் ஸ்டொமக் பாய்சன். ஸ்டொமக் வெடித்தா
ஸ்டொமக் வெடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டொமக் பாய்சன் ஆகிறது. தென் அது பக்கத்தில் போனாவே அதுக்கு அதில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லு, அதிலேருந்து வர அந்த ஓடர் பிடிக்காமல் அது டெட் ஆகிடும். அது கான்டாக்ட் பாய்சன். பக்கத்தில் போனாவே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்செக்ட்ஸை கில் பண்ணுறதுக்கு இன்செக்ட்ஸை கில் பண்ணுற மருந்துக்கு பேர் இன்செக்டிசைட்ஸ், பூச்சி மருந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், there are plant diseases caused by fungi, viruses or bacteria. The fungi are flowerless plants. They cannot prepare their own food. They depend on other plants for food. They are parasites. They grow on leaves, branches, stems and fruits of other plants. They damage the food grains, fruits and vegetables by growing on them. The fungi attack the plants and make them very weak. The weak plants may wither away. There are many kinds of fungal diseases. Each of them attacks a particular plant. The fungal diseases called bunchy top attacks the plantain. The fungal diseases called red rot attacks the sugarcane. These diseases can be prevented by soaking the sugarcane seeds in the borax mixture before planting. The fungal diseases called smuts attacks the cholam. Another fungal disease called foot rot attacks the paddy plants. The paddy seeds should be treated with agrosan to avoid these diseases. ஸோ பிளான்ட் எல்லாத்தையுமே யார் அட்டாக் பண்ணுறான்னா இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணுது. அப்போ இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சி மருந்து. இந்த பூச்சி மருந்து யூஸ் பண்ணாத இன்செக்ட்ஸ் வராமல் இருக்க இன்செக்டிசைட்ஸ், ஃபங்கை வராமல் இருக்கிற ஃபங்கைசைட்ஸ், பெஸ்ட்டு வராமல் இருக்க பெஸ்டிசைட்ஸ், எல்லாமே பூச்சி தான். இதை யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்கை அப்படின்றது ஒரு ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ். தே ஆர் பேராசைட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. மற்ற பிளான்ட் மேலே ஒட்டிக்கிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை இது எடுத்துக்கும். அதான் பேராசைட்ஸ். இங்கே தெரியுது பாருங்கள், இது எல்லாமே ஃபங்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஃபங்கை என்ன பண்ணுது பாருங்கள், அந்த வுட்டோட ட்ரங்கில் இது ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தே ஆர் பேராசைட்ஸ் மீன்ஸ் இதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. மற்ற பிளான்ட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை இது திருடிக்கும். இதுதான் பேராசைட்ஸ். இந்த பிளான்ட்டில் என்னென்ன டிசீஸ் ஏற்படுத்துது, எந்தெந்த பிளான்ட்டுக்கு என்னென்ன டிசீஸ் வர வைக்கிது அப்படின்னா, பிளான்டைன் ட்ரீக்கு என்ன பண்ணுதுன்னா பஞ்சி டாப்ன்ற டிசீஸை வர வைக்கிது. இந்த ஃபங்கஸ், வைரஸஸ் எல்லாமே. ஸோ அதோட மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற எல்லா லீஃபும் ஒன்றா சேர்ந்துக்கும். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலர் வந்து எல்லோயிஷாக மாறிடும். அப்புறம் கொஞ்ச நாளில் இந்த பிளான்ட் விதரவே டெட் ஆகிடும், வாடி போயிடும். இது வளராது. இதுதான் அந்த பஞ்சி டாப். ஸோ பஞ்சி டாப் எந்த மரத்துக்கு வருதுன்னா பிளான்டைன் ட்ரீக்கு வருது. பிளான்டைன் ட்ரீனா வாழை மரம். இது ஒரு ஃபங்கல் டிசீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் கேன். லெஃப்ட் சைடு இருக்கிறது சுகர் கேன் நீங்கள் கடித்து சாப்பிடும்போதே கடிப்பீங்க. கடிக்கும் இடத்துல ரெட் கலரில் தெரியும். பிளட்டு வந்துருச்சோன்னு நினச்சி பயப்படுவீங்க இல்லையா, அது பிளட்டு கிடையாது. சுகர் கேனுக்கு வந்த ஃபங்கல் டிசீஸ் பேர் என்ன, ரெட் ராட். RED ரெட், ROT ராட். இது அந்த ரெட் ராட். ஃபங்கஸ் டிசீஸ் வந்துருச்சுன்னா அந்த சுகர் கேன் ஃபுல்லாக உள்ள ரெட் கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோளக்கருது இருக்குன்னா, சோளக்கருது சாப்பிடும்போது சில இடத்துல இருக்காது. சோளம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. மெய்ஸ் இருக்காது. அதுதான் அதுக்கு பேர். அந்த ஃபங்கஸ் டிசீஸ்க்கு பேர் ஸ்மட்ஸு. இல்லைனா பூச்சியாக இருக்கும். சோளக்கருது சாப்பிடும்போது சில இடம் வந்து பூச்சியாக தெரியும். அதுக்கு பேர் ஸ்மட்ஸு. இதே மாதிரி பேடிக்கு வரும். பேடியோட ரூட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு வந்து வீக் ஆகிடும். இதுக்கு பேர் ஃபுட் ராட். இதுதான் அந்த ஃபுட் ராட் டிசீஸ். இது எல்லாமே பிளான்ட்ஸுக்கு வர ஃபங்கல் டிசீசஸ். எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணிக்க வேணாம், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸி தான். இது அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இந்த பிளான்ட்ஸை இந்த இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பேராசைட்ஸ், ஃபங்கை. இது எல்லாமே ஃபங்கை தான், டிஃப்ரெண்ட்டான ஃபங்கை. லாஸ்ட் பேரா, இன் ஆர்டர் டு கில் இன்செக்ட்ஸ் we may use insecticides. To kill fungi, we have to use fungicides. These insecticides and fungicides are poisons. Some of the above chemicals are borax mixture that kills fungi, tobacco decoction that kills lice, calcium arsenate
that kills insects, benzene hexachloride that kills locusts and grasshoppers, DDT that kills beetles, worms, insects and mites, and HETP that kills insects. இது எல்லாமே சில இன்செக்டிசைட்ஸோட நேம் கொடுத்துருக்குறாங்க. இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னா இன்செக்ட்ஸை கில் பண்ணுறது எல்லாமே இன்செக்டிசைட்ஸ். மம்மி வீட்டில் டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணி வாசல் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, டர்மரிக் வாட்டர், மஞ்சள் தண்ணி. அப்போ உள்ள எந்த ஒரு இன்செக்ட்ஸும் எந்த ஒரு ஹவுஸ் ஃப்ளையும் வராது. அப்போ டர்மரிக் இஸ் அ இன்செக்டிசைடு. கொசு வராமல் இருக்கிறதுக்கு, மஸ்கிட்டோ வராமல் இருக்கிறதுக்கு கேம்ஃபர், சூடம் இருக்கும் இல்லையா, அந்த கேம்ஃபரை வாட்டருக்குள்ளே போட்டு வைப்பாங்க, தண்ணியில் கரைச்சி வைப்பாங்க. அப்போ கேம்ஃபர் இஸ் அ இன்செக்டிசைடு. நம்மளை மஸ்கிட்டோ பைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீம் லீவ்ஸை வச்சு மம்மி என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக்கு, புகை போடுவாங்க. அப்போ நீம் லீவ்ஸ்ன்றது ஒரு இன்செக்டிசைடு. வீட்டில் ஆல் அவுட் போட்டு வைப்பாங்க, குட் நைட் போட்டு வைப்பாங்க. ஸோ ஆல் அவுட், குட் நைட், ஹிட்டு இது எல்லாமே இன்செக்டிசைட்ஸ் தான். டர்மரிக் பவுடரும் இன்செக்டிசைட்ஸ் தான். அப்படி இந்த இன்செக்டிசைட்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகர் கேனை நம்ம பிளான்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஒரு கெமிக்கல் பேர் போர்டியாக்ஸ் மிக்சர், நீங்கள் ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே இதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிளான்டிங் பண்ணோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு இன்செக்ட்ஸும் வராதுன்னு சொல்கிறாங்க. மாம்பழம் சாப்பிடுவீங்க, மாம்பழம் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா வண்டு இருக்கும். எப்படி அந்த வண்டு போயிருக்கும் அப்படின்னா, அது ஃப்ளவராக இருக்கும்போதே போய் அந்த பக் அதில் உட்காந்துருக்கும். அப்படியே அது பெருசாக அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அது சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். லோக்கஸ்ட்னாலும் கிராஸ்ஹோப்பர்னாலும் எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ லோக்கஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு அப்படின்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. இதான் அந்த இன்செக்டிசைட்ஸ். ஓகேவா, இந்த கிளாஸ் ஓவர். ரொம்ப ஈஸி தான், பயந்துடாதீங்க. அகெயின் உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப நான் சொல்கிறேன். சரி, ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி மட்டும் பார்த்துடலாம். சின்ன ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு அங்கிள் ஒரு ஆன்ட்டி இருக்கிறாங்க. அந்த அங்கிள் ஆன்ட்டிக்கு த்ரீ சில்ட்ரன் இருக்கிறாங்க. மூணு பெண் குழந்தை, மூணுமே வந்து பொண்ணு. இவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் அவங்களோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுது. லாஸ் ஆகும், என்ன பண்ணுறதுனே தெரியல. சாப்பிட்றதுக்கு மணி இல்லை, எதுக்குமே மணி இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நம்ம வேறு வழியே இல்லை, பாய்சன் குடித்து நம்ம டெட் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. 3 பொண்ணுங்க வேறு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட கார்டன், தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது, ஒரு பூவரச மரம் ஒன்று இருக்குது, அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே உட்காந்து 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது 3 டாட்டர்ஸ் ப்ளஸ் மம்மி அண்ட் டேடி. நாளைக்கு காலையில் நம்ம வந்து அவ்வளோதான், நமக்கு உயிர் வாழ முடியல, நம்ம ஏதாவது ஒன்று செத்து போயிடணும், இல்லை எங்கேயாவது போயிடணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மரத்துக்கு மேலே ஒரு ஏஞ்சல் உட்காந்துட்ருக்கு. அந்த ஏஞ்சல் எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த அங்கிள் ஆண்டிலாம் போய் தூங்க போகிறாங்க. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த அங்கிளோட கனவில், அந்த அங்கிளுக்கு ஒரு கனவு வருது. கனவுல ஏஞ்சல் வருது. ஏஞ்சல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னாடி இருக்கிற அரச மரத்தில் அங்கே ஒரு குழியை தோண்டு, அந்த இடத்துல நான் உனக்காக ஒரு புதையல் வச்சுருக்கேன், நீ வந்து ஓப்பன் பண்ணி பாரு காலையில் அப்படின்னு சொல்லுது. இந்த அங்கிள் கனவு வந்தோடனே முழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படா விடியும், எப்படா போய் அந்த புதையல் நம்ம எடுப்போம்னு தோணிக்கிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏஞ்சல் சொன்ன மாதிரி அந்த அரச மரத்தை சுற்றி குழி தோண்டி பார்க்குறாரு. அப்போ அங்கே ஒரு பெரிய புதையல் கிடைக்கிது. புதையல் நிறைய மணி இருக்கும், நிறைய ஒரு பாட் ஃபுல்லாக மணி கிடைக்கிது. அந்த மணி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீடு பெருசாக கட்டிட்டாரு, 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இவர் எப்படி இப்படி ஆனார், எவ்வளோ ரிச்சாக ஆனார்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த அங்கிள் சொன்னார், எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு அரச மரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் இருக்குது, அந்த ஏஞ்சல் கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து ஏஞ்சலை ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏஞ்சல் அவங்களுக்கும் ஒரு புதையல் கொடுக்குது. அவங்க ஒரு புதையல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியுது, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஞ்சலை வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, புதையலை வாங்கிட்டு போகிறாங்க, ஏஞ்சலை ப்ரேயர் பண்ணுறாங்க, புதையலை வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியே இருக்கிறாங்க. இந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏஞ்சல் நமக்கு நிறையா மணி கொடுக்குது, எல்லா கவலைனாலும் இப்போ ஏஞ்சல் கிட்ட சொல்வார். ஏஞ்சல் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு மணி கொடுக்கும்.
சரின்னு சொல்லிட்டு இந்த மணியை எடுத்து இவர் ரொம்ப ரிச் மேன் ஆகிட்டார், கவலையே இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருனா ஏஞ்சலுக்காக ஒரு டெம்பிள் கட்டலாம்னு நினைக்கிறாரு. அந்த எந்த இடத்துல அவருக்கு புதையல் கிடச்சிச்சோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு குழி தோண்டி ஒரு டெம்பிள் மாதிரி கட்டிட்டார் ஏஞ்சலுக்கு. கட்டி டெய்லியும் ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சலை ப்ரேயர் பண்ணால் மணி கிடைக்குன்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிக்கணும் இந்த அங்கிளுக்கு கோவம் வருது. நான் கண்டுபிடிச்ச ஏஞ்சல் தானே, ஏஞ்சல் ஃபஸ்ட்டு என் கனவுல தானே வந்து சொன்னிச்சு, ஆனால் எல்லாரும் போய் இப்போ ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெலஸ், பொறாமல் வருது. உடனே என்ன பண்ணுறாருனா ஊரில் இருக்கிறவங்க யாருமே இவரோட தோட்டத்து பக்கம் வராதபடி ஒரு பெரிய ஃபென்ஸ் போடுறாரு, வேலி கட்டிடுறாரு. யாரும் வந்து ப்ரேயர் பண்ண முடியாத அளவுக்கு. இப்போ ஏஞ்சல் மட்டும் இருக்குது. யாரோட கவலையும் அதால் கேட்க முடியல, யாரோட கஷ்டத்தையும் அதால் தீர்க்க முடியல. அப்போ அது ஒரு சேடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏஞ்சலுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அங்கிளோட மைண்டு வந்து மாறி போச்சு, கொஞ்சம் க்ரூயலாக ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் இந்த அங்கிளுக்கு ஐசைட் போயிடுச்சு, கண்ணு ரெண்டும் போயிடுச்சு, பிளைண்ட் ஆகிட்டார். பிளைண்ட் ஆனோன்னு வந்து ஏஞ்சல்கிட்ட திரும்பி ப்ரேயர் பண்ணுறாரு. ஏஞ்சல் எனக்கு ஏன் என்னோடய கண்ணை வந்து நீ எடுத்துட்டேன், எனக்கு எப்படியாவது ஐசைட் வரவை, எனக்கு நான் பிளைண்ட் ஆகி நான் நார்மல் மேன் ஆகணும், இந்த பிளைண்ட் மேனை என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாரு. ஏஞ்சல் உடனே சொல்லுது, நான் கண்டிப்பாக மாட்டேன், ஏன்னா நான் கடவுள் மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்னா சுயநலமாக இருக்கிற, செல்ஃபிஷாக இருக்கிற, உனக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக வீட்டை சுற்றி ஒரு ஃபென்ஸ் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சி ஹெல்ப் பண்ணேன், பட் நீ ரொம்ப க்ரூயலாக இருக்கிற, அதனால் நான் உனக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லிடுச்சு. இந்த அங்கிள் அன்றைக்கி நைட்டு போய் யோசித்து பார்க்குறாரு. இவர் பண்ண தப்பு எல்லாமே அவருக்கு புரியுது. நம்ம எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்துட்டோம், ஏஞ்சல் நமக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணணும் நம்ம நினச்சோம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே என்ன பண்ணிட்டான்னா அந்த ஃபென்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டார், வேலி எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஏஞ்சலை ப்ரேயர் பண்ணுற மாதிரி அவர் வச்சுட்டார். ஸோ அவர் ஃபென்ஸை எடுத்த அடுத்த நிமிஷமே அவருக்கு கண்ணு ரெண்டும் வந்துடுச்சு, நார்மல் மேன் ஆகிட்டார், பிளைண்டாக இல்லை. இப்போ ஏஞ்சல்கிட்ட எப்பயும் போல் போய் ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ அவரும் சந்தோஷமாக இருக்கிறாரு, ஊரில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏஞ்சலும் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கிதுன்னா நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. மம்மி உங்களுக்கு ஏதாவது தராங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் நினைக்கக்கூடாது, மற்றவங்க கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணிக்க தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு கிடைச்சது இன்க்ரீஸ் ஆகும். அது எதுவாக இருந்தாலுமே சரி தான். ஸோ நமக்கு மட்டும்தான்ற ஒரு ஜெலஸ் நமக்கு வரக்கூடாது. நம்ம மைண்டில் எப்போ வந்து பேட் தாட்ஸ் வருதோ அப்போவே நமக்கு கிடைச்சது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் அது லெஸ்ஸாக ஆரம்பிச்சிடும். ஸோ பேட் தாட்ஸ் நமக்கு வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட Q+Eயோட மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.